परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यां हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मं तस्मै श्री गुरुमूर्तये निमैदं श्री दक्षिणामूर्तये ओम शिवाय नमः। இந்த காணொளியில் அடியேனுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அடியேனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் எனக்குள் ஏற்பட்ட நிறைய கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு அடியேன் எப்படி பதில் தேட முயன்றேன் அப்படின்ற சுய அனுபவங்களை தங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில வாரங்களாக. அதை தொடர்ந்து இந்த காணொளியிலையும் அதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது என்னுடைய நான் என்ற அகங்காரம். காரணம், இந்த ஆன்மீக பயணத்திற்கு அடியேன் வருவதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை முறை வேறு மாதிரியாக இருந்தது. ஒரு உயர் அதிகாரி நிலையில் ஒரு டீம் லீடர் அல்லது ஒரு நிறுவன மேலாளர் இந்த மாதிரி பணியில் இருந்த பொழுது, அப்போ அங்கே நம்ம ஒரு மாதிரியான அதிகாரத்தை நாம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படி இருக்கிற அந்த சூழல் அப்படி தான் இருக்கும். அந்த சூழலில் இருந்து இந்த வாழ்க்கை முறைக்கு வரும்பொழுது இந்த அகங்காரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக வந்து நிற்கிது. ஒவ்வொரு சிறு சிறு செயல்களிலும் இந்த அகங்காரம் நம்மை நோக்கி பாய்கிறது. இந்த தான் என்ற அகங்காரம், இந்த நான் என்ற அகங்காரம் ஏற்படும் பொழுது என்னாகுதுன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் இதை செஞ்சேன், என்னைய போய் இப்படி சொல்லிட்டான், என்னை அப்படி பார்க்குறான், நான் போய் இதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த நான் 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 இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இதை எப்படி அதை போக்குறது அப்படின்னா, அடியேன் யோசித்தது தொடர்ந்து தியானம் பண்ண அதுவே போயிடும். ஆனால் அப்படி நடக்கலை. தியானம் பண்ணும்போது மனம் அமைதியாகுது. விழிப்பு நிலையில் நாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு பயணிக்கிறோம், அல்லது நாம் நம்மளுடைய இந்த சரீரத்துக்கான தேவைகளுக்காக சில இடங்களுக்கு செல்கிறோம். அப்படி போகும் பொழுது இந்த சமுதாயத்தில் நம்மை இந்த சரீரத்தின் தோற்றத்தில் இருக்கக்கூடிய நம்மளை அவங்க பார்க்குற விதமும் அவர்கள் நம்மளிடம் பேசுகிற விதமும் வேறு மாதிரி இருந்தது. எனக்கு அது ரொம்ப புதுமையாக இருந்தது. அதை என்னால் அந்த மனநிலையில் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை. ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க? ஏன் நம்மளை பார்த்து இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான நிலையாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, ஏன் இப்படி பேசுகிறாங்க? இப்படி தான் மனது இருந்ததே தவிர, எனக்கு அதிலிருந்து எப்படி நாம் நம்மை வெளியேற்றி சமநிலையாக்கி கொள்வது அப்படின்றது தெரியலை. ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலே அதுக்காக நான் ரொம்ப கடினமான மன உளைச்சலுக்கு ஆளானேன்.
ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் ஏன் செய்யணும்? எனக்கு நான் பெரிய ஆளு. நான் அப்படி, நான் இப்படி. இப்படி தேவையில்லாத சிந்தனைகளும், தேவையற்ற மன உளைச்சல்களும் தொடர்ந்து என்ன ரொம்ப கவலை கவலையை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ நான் ஒரு இயல்பான வாழ்க்கை நிலையில், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை சந்திக்க நேரிட்டது. அவர பார்த்தா, அவருக்கு ஏதாவது சொன்னா அவருக்கு வேலை செய்றதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா, அவரு அத பத்தின ஒரு எண்ணமே கிடையாது அவர்கிட்ட. அவர் பாட்டுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலைய செய்றாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு. ஏன்னா, அந்த வேலைய செய்றதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா, அவர் அத பத்தி அவர் கவலையே படல. எனக்கு அத பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியம். அடியேனாக இருந்திருந்தாலும், ஒரு இயல்பான வாழ்க்கை முறையில் இருக்கும் பொழுது, கண்டிப்பாக அந்த வேலையை அடியேன் செஞ்சிருக்க மாட்டேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். அது வேற யாரையாவது வைத்து தான் அந்த வேலையை அடியேன் செஞ்சிருப்பேன். ஆனா, அவர் இயல்பு நிலையில இந்த உலக வாழ்க்கையில் இப்பவும் அதே உலக வாழ்க்கையில தான் அவர் இருந்துட்டுருக்கிறாரு. இப்பவும் கூட அவர் ஒரு சில காரியங்கள் அவர் அத பத்தி யோசிக்கிறது கிடையாது. அது தான் தனக்கு செய்யணும்னு தோணுது செய்றேன் அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி அது ஒரு இயல்பான ஒரு செயலா செஞ்சுட்ருக்கிறாங்க. இவர்களை இந்த மாதிரி சில பக்குவமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது, அந்த நேரத்தில எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அவர்கள அதாவது நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா? நம்மள விட ஒரு உயர் நிலையில இருக்கிறாங்க. உயர்நிலை அப்படின்னா என்ன? அப்போது இருந்த உயர்நிலைன்னா என்ன? அதிக பணம் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க. சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ஓகே. அப்ப அவர்கள் உயர்ந்தவர்கள். எந்த அளவுக்கு பணம் வச்சிருக்காங்களோ, அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள். அப்படின்ற நிலையில தானே நம்ம நார்மலா பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது, ஈவன் அடியேன் கூட அப்படி ஒரு நிலையில இருக்கும் பொழுது, நான் அப்ப செஞ்சிருக்க மாட்டேனே. இப்போ இவரு அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கலையே. ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு? அவர்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? அப்படின்ற பத்தின தொடர் சிந்தனைகள், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுச்சு. அப்போ அடியேனுக்கு ஒரு யோசனை. நடந்தவை நடந்துருச்சு. நான் அந்த காலத்தில ராஜாவா இருந்தேன். நான் அந்த காலத்தில அவ்வளோ பெரிய மில்லினியரா இருந்தேன். நான் அந்த காலத்தில ஒரு பெரிய ஜமீன்தாரா அதெல்லாம் பழைய கதை. இன்னைக்கு நீ யார்? இப்போ நீ யார்? உன்னுடைய இந்த உலக வாழ்வியல் முறையில் நீ யார்? உன்னைய அவர்களுக்கு சமமாக ஏன் நடத்தணும்? அதை ஏன் நம்ம எதிர்பார்க்கணும்? அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, எனக்குள் இன்னொரு விதமான இன்னொரு டைரக்ஷன்ல ஒரு கேள்வி எழுந்தது. சரி, நம்மள ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. சரி, நமக்கு எதிரில் வருபவரை நாம் அதே கண்ணோட்டத்தில பார்க்குறோமா? அவர் எப்படி எந்த ஒரு தோற்றத்தில வேணாலும் இருக்கட்டும். அப்படி பார்க்குறோமா? அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பொழுது, அவர்கள் என்னை பார்ப்பது சரியா? தவறான்றத பார்க்க விட்டு, நான் அவர்களை பார்ப்பது சரியா? தவறா? அப்படின்னு பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை முதலில் நான் ஏற்படுத்திக்கிட்டேன். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் எப்படி அவங்கள ரெகக்னைஸ் பண்ண முடியாதோ, அதே மாரி அவங்களும் என்னைய வெளித்தோற்றத்த வச்சு தானே அவங்களும் என்னைய பார்ப்பாங்க. அப்படி தானே அவங்க ரெகக்னைஸ் பண்ணி இதில அது அவங்களோட இயல்பு அப்படி தான் இருக்குது. அது அது அத ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதனால இது அவர்கள் மேல் தனிப்பட்ட கோபம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு ஒரு மனநிலை ஏற்பட்டது. அடுத்த நிலை நான், நான் அத எப்படியாச்சும் குறைச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னா,
முதலில் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு குறைந்த வாழ்க்கை முறை, வேலை வேலை நிமித்தமாக சில குறைந்த வாழ்க்கை முறைகளில் நாம் செயல்பட்டோம்னா, அது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது, அதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தது. காரணம், இன்று நான் ஏற்று நடந்து ஏற்று அதை செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். அதை நான் என்றைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்றதில் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டேன். அப்போ அவர்களே இப்படித்தான் நடத்துகிறாங்க. இப்போ என்னை மட்டும் நடத்துகிறாங்களா? இல்லை. என் கூட என்னுடைய லெவலில் வேலை பார்க்குறவங்கக்கிட்டையும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்போ என்கிட்ட மட்டும் ஏன் ஸ்பெஷலாக நடந்துக்கணும்? அப்படின்னும்போது, அப்போது எனக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஓ! இந்த நிலையில் இருப்பவங்களுக்கு இப்படி தான் இருப்பாங்க. அப்போது அங்கே நான் அப்படின்ற அந்த அகங்காரம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. நான் பெரியவன் இல்லை, ரொம்பவும் எளியோன். ரொம்ப எளியோனுக்கும் எளியோனாக இருக்கிறது தான் இந்த ஆன்மீக பயணத்தில் முதல் தகுதியே அதுதான். ஒரு சிவபெருமானார் கதையில் சொல்லுவாங்க, சிதம்பரத்தில் ஒரு அடியாருக்கு சிவபெருமான் கடிதம் எழுதியதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாற்றில் தில்லைவாழ் அடியோனுக்கு எளியோன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் சிவபெருமானே அவர் கைப்பட எழுதி அந்த கடிதத்தை கொடுத்து விட்டதாக ஒரு கதை இருக்குது. அப்பேற்பட்ட சிவபெருமானே அப்படி இருக்கிறாருன்னா, அப்போ நம்மளுடைய முதல் தகுதி என்ன? முதல்ல தான் மிகவும் எளியவன், எளியோர்களுக்கும் எளியவன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இப்படி இந்த அகங்காரம், ஆணவம், தலைகணம் இதெல்லாம் ஆன்மீகத்தில் நுழைய வேண்டும் என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி. இவைகள் எல்லாம் மாயத்தோற்றங்கள். இதில் இருந்து வெளிவரணும் அப்படின்றதுக்காக எப்படிப்பட்ட முயற்சிகளை வேணுமானாலும் நம்ம செய்யலாம். அப்படி ஒரு முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மை நாமே புதுவிதமான ஒரு அடையாளத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போது அந்த நிலைகள் வரும்பொழுது அது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்துக்காக நாம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோம், அல்லது மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நான் இப்படி இருக்கேனே, நான் இப்படி இருக்கேனே, நான் இப்படி இருக்கேனே, என்னை இப்படி பேசுகிறாங்களே, என்னை அப்படி பேசுகிறாங்களே, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை போய் இவங்க இப்படி பேசலாமா? இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த மனம், அவர்கள் அதே மாதிரியான வார்த்தையை கொஞ்ச காலம் கழித்து அது நம்மை நோக்கி பேசும் பொழுது நமக்கு அதனால் எந்த ஒரு மன பாதிப்பும் ஏற்படாது. அதற்கு பேர் இன்னொரு விதமாக எடுத்துக்கலாம் அதை. ஆனால் ஆன்மீக வழியில் இருந்து பார்க்கும் பொழுது நாம் நம்மளுடைய ஆணவத்தின் அந்த உயர்ந்த நிலைன்னு நாமே மாயத்தோற்றத்தால் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அது குறைஞ்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு நீ உன்னை ஒப்புக்கொண்டு விட்டாய், உன்னை ஒத்துக்கிட்ட. நீ ஓகே, நீ இவ்வளவுதான், நீ ஒரு அற்பப்பதர் அப்படின்றத ஒத்துக்கிட்ட அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படுவது தான் இந்த ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்பதற்கு மிகவும் அவசியமான ஒரு நிலை. அந்த நிலை ஏற்படுவது தான் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் கடினமான நிலையும் கூட. தியானம் பண்ணி கூட நம்ம தொடர் பயிற்சிகள்னால நம்ம மனதை எப்படியாவது கட்டுப்படுத்திடலாம். உணவின் மேல் இருக்கக்கூடிய ஆசை, உறவுகளின் மேல் இருக்கக்கூடிய பந்த பாசம்,
உலக வாழ்க்கையில் மேல் இருக்கக்கூடிய அந்த மாயமான சில விருப்பங்கள், இவைகளையெல்லாம் கூட நம்ம எப்படியாச்சும் எனக்கு தெரிஞ்சு அது இந்த அளவுக்கு கடினமானதாக இருக்காது. ஆனால் இந்த ஆணவம், தான் என்ற அகங்காரம், கர்வம், தலைகனம் சொல்லுவோம் இல்லையா? இந்த பண்புகளை நம்மை விட்டு விரட்டுவது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல். காரணம் அது நமக்குள் இருக்கக்கூடிய நாம் ஏற்படுத்தி கொண்ட வேஷங்கள் இது எல்லாமே. அத நாமே தான் எடுக்க முடியும். இது நாம எங்கேயாவது வெளியில போய் எங்கேயாவது உட்காந்துட்டு அமைதியா தியானம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இது எப்பொழுதெல்லாம் பிறருடன் நாம் உரையாடும் பொழுதோ, பிறருடன் நாம் அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுதோ, இந்த மாரி நடவடிக்கைகள்ல தான் அது தெரிய ஆரம்பிக்கும். தனக்குத்தானே தனியா இருக்கும்போது எந்த ஆணவமோ, எந்த கர்வமோ, எந்த அகங்காரமோ நமக்குள்ள அந்த ஒரு தோற்றம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. எப்பொழுது சக மனிதர்கள் நம்மை எந்த விதத்தில் நம்முடன் பேசுகிறார்கள், எந்த விதத்தில் நம்மளோட பழகுறாங்க, எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறாங்க, எப்படி நம்மளை வழிநடத்துகிறார்கள் என்ற நிலையில வச்சு தான் அந்த ஈகோ, அந்த அகங்காரம் என்பது மேலோங்க ஆரம்பிக்குது. அப்ப இத குறைக்கணும் அப்படின்னா, இந்த உலக வாழ்வியலுக்குள்ள இருந்து தான் சக மனிதர்களோட பழகி, 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 பழகி தான் அத நம்ம குறைக்க முடியுமே தவிர, தனிப்பட்டு எங்கேயும் போய் உட்காந்து அதெல்லாம் குறைக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. குறைக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப டஃப்பானது இதுதான். இதை நாம பொறுமையாக கையாண்டு, நான் அப்படி கிடையாது. நீ ரொம்ப எளிமையானவன். இந்த சரீரம் என்பது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு செத்து போயிரும். இங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் வேஸ்ட். ஒண்ணும் கிடையாது. எல்லாமே யாரும் நிரந்தரமானவர்கள் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நிரந்தரம் இல்லாது. இப்படியான ரியலைசேஷனே இந்த ஆணவம் என்பது குறைய குறைய தான் நமக்கு அதிகமா தோண ஆரம்பிக்கும். ஆனால் பெரும்பாலான நிலைகளில் சொல்லப்படுவது இவைகள் எல்லாம் அதாவது இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப். நீயுமே யாரும் உன்னை உட்பட யாருமே நிரந்தரம் இல்லை எனும்போது, எது நிரந்தரம் என்று எதற்காக நீ அலைகிறாய் அப்படின்னு நிறைய உபதேசங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வரும். கேட்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் அதை நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் உபயோகிக்கும் பொழுது தான் அதனுடைய வழி மிக கொடூரமானதாக இருக்கும். அந்த வழியை அனுபவமாக மாற்றக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்துக்கிறணும். அந்த வழியின் மூலம் இதன் மூலம் நான் எதுக்காக இந்த சூழ்நிலை ஏற்பட்டது, இது நானே விருப்பப்பட்டு ஏற்படுத்திக்கிட்டேனா, இல்லை வேறு இன்னொருவர் மூலமாக எனக்கு ஏற்பட்டதா? அப்படியே ஏற்பட்டிருந்தால் இதன் மூலம் இந்த இறைநிலை எனக்கு என்ன சொல்ல விரும்புது, நான் என்ன கற்றுக்கறணும் இந்த விஷயத்தில், இந்த நிகழ்வுலேருந்து, இந்த சம்பவத்திலேருந்து, இதில் இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கணும்? இந்த ஒரு தொடர் சிந்தனைகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாய்ப்பையும் தவற விட்டுறக்கூடாது. அது தொடர்ந்து நடக்க என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அகங்காரம், ஆணவம், நம்மளுடைய அந்த தான் என்ற அந்த தலைகனம், கர்வம், இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைய என்னாகும், பேச்சில் அன்பு அதிகமாகும், பணிவு அதிகமாகும், அமைதி ஏற்படும். அமைதியான நிலையில் தான் நம்ம பேசவே ஆரம்பிப்போம். அந்த அதிகார தோரணையோ இல்லை எந்த ஒரு அந்த மாதிரியான பேச்சுகள் நம்மளுடைய சுபாவமாகவே இருந்த அந்த நிலை மாறி எல்லாமே அன்பாக பேசக்கூடிய நிலைகள், நம்மை
பார்ப்பவர்கள் அனைவரிடம் அன்பு செலுத்தணுன்ற ஒரு எண்ணம் அங்கே தான் ஏற்படும். அதுவரைக்கும் அந்த நிலை நமக்கு ஏற்படாது. அப்படி ஏற்படணும்னா, நாம் ஒவ்வொரு நிலையையும், ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும், எல்லா இடத்திலேயும் நம்மை தாழ்த்திக் கொண்டு, நம்மை நாமளே தாழ்த்திக் கொண்டு, நம்மை நாமளே நாம் எல்லா இடத்திலும் சிறியோன், எல்லா இடத்திலும் எளியோன், எல்லா இடத்திலும் இருப்பதிலேயே ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய எளியோனுக்கும் எளியோனாக இருக்கிறேன். எனக்கு இந்த அனுபவம் எதை உணர்த்த விரும்புகிறது அப்படின்றத சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் இந்த அகங்காரத்தை நாம் வேரறுக்க முடியும். இல்லை அப்படின்னா அது முடியவே முடியாது. வெளியில் வேஷத்துக்காக சொல்லிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர, இதற்கு ஒரு மிகப்பெரிய இந்த ஆன்மீக பயணத்தில் நம் உள்நோக்கிய சிந்தனையை நாம் முன்னெடுத்து செல்லும் பொழுது, இவைகளை கடக்கும் பொழுதுதான் புது புது விதமான அனுபவங்கள் ஏற்படும். இந்த உலகத்தை நாம் பார்க்கும் விதம் மொத்தமுமாக மாறும். ஒரு ஈய பார்த்தா கூட எனக்கு சமமானவர் அப்படின்ற ஒரு எண்ணம் அங்கே தான் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு தெருவில் ஒரு நாய் போயிட்டுருக்கும், அதை பார்த்தாலும் என்னை போல் அதுவும் ஒரு உயிர் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போ தான் ஏற்படும். அப்போ தான் அந்த ஒரு சமநிலையான ஒரு பார்வை நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அவர்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட அவங்க பார்க்குறதுலே தெரியும். அந்த அந்த நாய் அப்படியே பாவமாக அப்படியே பார்த்துட்டு போகும் நம்மளை. அது எதனால் பார்க்குதுன்றதை நம்மளால் அப்போ உணர முடியும். இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனைவருமே நமக்கு நிகராக அவர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா, அவர்கள் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முயற்சிக்கிறத நம்மளால் உணர முடியும். அது மிக எளிமையாக தெரியும். அது நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இப்படி ஒரு ஒரு ஈ இப்படி உட்காந்து பார்க்கும்போது, அது இப்படி கையை வச்சு இப்படி இப்படி பண்ணும், காலை வச்சு இப்படி இப்படி பண்ணும். அது அப்படி டிக்கு டிக்குன்னு ஆடும். அது பார்க்கும்போது நமக்கு அது ஒரு விதமாக ஒரு ஒரு பரவசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இட்ஸ் வெரி என்ஜாயபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது பழைய நிலையில் என்ன பண்ணுவோம், ஈ உட்காருது பாரு அப்படின்னுவோம். அதுதான் அந்த ஒரு மாற்றம் நமக்குள்ளேயே அது ஏற்படும். அது அது இது பண்ணணும்னு நினச்சி நம்ம பண்ணுறது கிடையாது. இந்த அகங்காரமும், இந்த கர்வ நிலையும், இதெல்லாம் இந்த மாயைகள் எல்லாம் நம்மை விட்டு அது விலகும் பொழுது தான் அது இயல்பாகவே நடக்கும். இது நான் இப்படி இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, இந்த ஈய பார்த்தோன்னே இப்படி பார்த்துட்டு ஐ நல்லா இருக்குது அப்படின்னு அது கேட்டேன், அதனால் நான் இப்படி பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அகங்காரம் நம்மை விட்டு போய்விட்டதாக அர்த்தம் கிடையாது. அதனால் அது இயல்பாக உள்ளூர அந்த அந்த இன்ப நிலை, அந்த மகிழ்ச்சியான மனநிலை நமக்குள்ளே ஏற்படும். அது அப்படி ஏற்படும் பொழுது தான் நாம் புது புது விதமான அனுபவங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நம்மை சுற்றி எல்லாமே இன்பமயமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது தான் இந்த ஆன்மீக பயணத்தின் உண்மை நிலை என்ன அப்படின்றதை அப்போ தான் புரியவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தெரிந்து தெளிந்து உணர்ந்து அடைகிறதுலாம் அதுக்கப்புறம் தான். இதுதான் ஃபஸ்ட்டு கேட் என்ட்ரி பாயிண்ட்டு. இதில் தாண்டுறது தான் பெரிய விஷயமே. இதை தாண்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும்னா, இந்த தான் என்ற அந்த உள்ளூர் இருக்கக்கூடிய கற்பை நிலையவே அழிக்கணும். மொத்தமாக அழித்து எரியணும். அது எரிஞ்சால் மட்டுமே அது நடக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நம்மளுடைய செயல்கள் இதற்கு முன்னால் ஒருவர் ஒரு நிலையில் நம்மை பேசியிருப்பார். அப்போ கோவப்பட்டிருப்போம். அதே மாதிரியான ஒத்த நிகழ்வுகள் வேறு ஒருத்தர் நம்மகிட்ட செய்வார். இந்த நிலையில் கோபம் வராது.
நம்ம அவருடைய நிலையிலேருந்து யோசிக்க ஆரம்பிப்போம். ஏதோ ஒரு டிஸ்டர்பாக இருக்கிறாரு, அதனால் கோவப்படுறார். பாவம் அவரை பார்த்தா நம்மளுக்கு பரிதாபமாக இருக்கும். அப்படி ஒரு அன்புமயமான ஒரு மனநிலை நமக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். இதை புரிந்து கொண்டு ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த அகங்காரம் அப்படின்ற நான் என்ற அகங்காரம் என்ற நிலையை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து அதை தன்னிடமிருந்து அகற்றுவதற்கு உண்டான முயற்சிகளில் அனைவரும் ஈடுபடுங்கள். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோ